See, in the days of Moses, God did supernatural things in the visible world. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும் பொழுது மோசேயின் மூலமாக நம்ம கண்ணு பார்க்கிற மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்தது. But have you ever heard about the supernatural visible works in the days of Solomon? அந்த கண்கள்ல பார்க்கிற மாதிரி செங்கடலை பிளப்பது போன்ற அந்த மாதிரி அற்புதங்கள் சாலமோனின் நாட்கள்ல பார்க்க முடிந்ததா? Do you know why? Because God gives Solomon a wisdom to do a supernatural things through his spirit. That same spirit is given to you and me. Now how the supernatural things are working? It is not in the visibility, but it is in the spirit first. அன்றைக்கு சாலமோன் நாட்கள்ல எப்படி ஆண்டவர் வழி நடத்தினார்னா கண்ணு பார்க்கிற மாதிரி அற்புதங்கள் நடக்கல. ஆனா சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து அந்த காரியங்களை எல்லாம் எப்படி நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோனுக்கு போதித்தார். ஆவியில சாலமோன் பார்த்து அதை நடந்த பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்தார். அதே ஆவியை தான் தேவன் இன்றைக்கும் நம்மளுக்கும் கொடுத்திருக்கிறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வதற்கு அதுதான் தேவனுடைய ஞானமாய் காணப்படுகிறது. அதுதான் அவருடைய வல்லமை.